Hi students, this is Karthikeyan, your maths teacher. In first video, we discussed the introduction of all the 9 chapters. Now we are going to start the first chapter. What is the name of the first chapter? Set language. What is meant by set? A set is a well-defined collection of objects. I repeat once again. Please understand. A set is a well-defined collection of objects, or it may be a group of objects. Okay, some examples of set: the collection of prime numbers, the collection of all books in a district central library, the collection of all colors in a rainbow. These are the some examples of set. Okay, can you understand? செட்னா ஒன்றும் கிடையாது. இங்கே பாருங்கள், செட்னா என்ன சொன்ன டெஃபினேஷன்? வெல் டிஃபைன்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். நம்ம ஆப்ஜெக்ட்ஸை கலெக்ட் பண்ணுறோம் தெரியுமா? இப்போ இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ்னால் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கும்? 26 லெட்டர்ஸ். அந்த 26 லெட்டர்ஸையும் எப்படி சொல்கிறோம்? ஆல்ஃபபெட்னு சொல்கிறோம். ஸோ அதுதான் சொல்கிறாங்க கலெக்ஷன் ஆஃப் English alphabets. This is called a set. See the first question in exercise 1.1. Which of the following are sets? அவங்க ஒரு 4 questions கொடுத்துருக்காங்க. இதில் எதெல்லாம் set, which are not a set? You are going to identify. இப்போ நீ தான் இதுக்கு ஆன்சர் சொல்ல போகிற. பாரு, listen, the collection of prime numbers up to 100. First question. Second question, the collection of rich peoples in India. Third question, the collection of all rivers in India. Fourth question, collection of good hockey players. Okay, see இப்போ இதில் எதெல்லாம் செட்டு எதெல்லாம் நாட் அ செட் பார்ப்போமா? See the first question, a collection of prime numbers up to 100. First of all, what is prime number? A number which is divisible by the same number. See, அவங்க எது வரைக்கும் கேட்டிருக்காங்க? prime number up to 100. It is countable. Okay, it is known to you. prime numbers 100குள்ளே உனக்கு என்னென்னு தெரியும், உன்னால் எழுதவும் முடியும். இப்போ கொடுத்துருக்காங்க பாரு, up to 2 to 97. There has a collection of prime numbers up to 100 is known and can be counted. Hence, it is a set. இப்போ செட்டுனா உனக்கு என்னென்னு புரியுதா? See the second question, the collection of rich peoples in India. Okay, rich people has no definition. Rich peopleக்கு டெஃபினேஷன் நம்ம சொல்லவே முடியாது. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் நாட் எ செட். ஓகே, தேர்ட் கொஸ்டின், a collection of all rivers in India. ரிவர்ஸ், இந்தியாவில் எவ்வளோ ரிவர்ஸ் இருக்குன்னு நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். யூ கேன் சே சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு, காவேரி, சிந்து, கங்கா, பிரம்மபுத்ரா, இந்த மாதிரி நிறைய ரிவர்ஸ் இருக்குது. இட் இஸ் கவுண்டபிள். It is known to you. So we can say it is a set. See the fourth question, a collection of good hockey players. நீ ஹாக்கி பிளேயரை குட் ஹாக்கி பிளேயர்ஸ்னு எப்படி ஒன்றாலும் செக்ரிகேட் பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தர்கிட்ட இருக்க டேலண்ட் இன்னொருத்தர்கிட்ட இருக்காது. ஸோ டேலண்ட் மே வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். சென்ஸ் திஸ் கலெக்ஷன் இஸ் நாட் எ செட். ஓகே, கேன் அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ உனக்கு என்ன கொஸ்டின் கொடுத்தாலும் இதுலேருந்து உனக்கு எது செட்டு எது நாட் எ செட்டுன்னு உனக்கு தெரியணும். புரியுதா உனக்கு? See the second question, list the set of letters in rooster form. என்ன ஃபார்மில் எழுத போகிறேன்? ரூஸ்டர் ஃபார்மில். ரூஸ்டர் ஃபார்மோட டெஃபினேஷன் என்ன தெரியுமா உனக்கு? சொல்கிறேன் பார். A rooster form can be described by listening all the elements of the set. ஓகே, அதில் செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் டிஸ்கிரைப் பண்ணுறது தான் என்ன? ரூஸ்டர் ஃபார்ம். அப்படின்னா இது எப்படி சார் எழுதலாம்? இங்கே பார், இந்தியான்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்தியாவில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது மொத்தம்? INDIA, மொத்தம் 5 லெட்டர்ஸ். அதில் எத்தனை லெட்டர்ஸ் புதுசாக இருக்குது? சொல்கிறது புரியுதா? லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆகாது. ஸோ டிஸ்கிரைப் எல்லா லெட்டர்ஸும் டிஸ்கிரைப் பண்ணுறது தான் ரூஸ்டர் ஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஸோ ரிப்பீட்டான லெட்டர்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட் ஆகாது. See the answer, INDA. Okay, this is rooster form. Same way, see the parallelogram. பேரலோகிராமில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? டிஸ்கிரைப் பண்ணு. சேம் வே, PAR, 3 L's are there. So you can write 1 L. The same way, EOG are already presented. So R will not come here. And then M. See the third question, Mississippi. And fourth question, Czechoslovakia. The same way you can write the remaining 2 answers. See the third question. Consider the following set. A equal to 0, 3, 5 and 8. Set B equal to 2, 4, 6, 10. Set C equal to 12, 14, 18 and 20. State whether true or false.
அவங்க கொடுத்துருக்காங்க எத்தனை செட் கொடுத்துருக்காங்க, மொத்தம் 3 செட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் செட்டில் என்ன நம்பர் இருக்குது, 0, 3, 5 and 8. செகண்ட் செட்டில் 2, 4, 6 and 10. இப்போ பாரு, இப்போ செட் ஏல 4 நம்பர், அந்த 4 நம்பர் தான் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, செட் ஏவை. செட் பியில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, 4 லெட்டர்ஸ். என்னென்ன நம்பர்ஸ், 2, 4, 6 and 10. செட் சியில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, 4 லெட்டர்ஸ், 12, 14, 18 and 20. ஓகே, அவங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இங்கே பாரு இந்த சிம்பிள் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இந்த சிம்பிள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கும். இந்த சிம்பிள் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பிலாங்ஸ் டு, சிம்பிளோட நேம் என்ன, பிலாங்ஸ் டு. ஓகே, 18 இஸ் பிலாங்ஸ் டு 18 இஸ் பிலாங்ஸ் டு சி. சிங்கிற செட்டில் 18 ப்ரெசென்ட் ஆகிருக்கா, இருக்குது. சி செட்டில் என்ன இருக்குது, 18 ப்ரெசென்ட் ஆகி இருக்குது. ஸோ வெதர் இட் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ட்ரூ. ஓகே, சி செகண்ட் கொஸ்டின், 6 இஸ் நாட் பிலாங்ஸ் டு. இப்படி கிராஸ் பண்ணால் அது என்ன, நாட் பிலாங்ஸ் டு ஏ. ஓகே, 6 எலமெண்ட் ஏல ப்ரெசென்ட் ஆகிருக்கா, இல்லை. அப்போ கொஸ்டின் ட்ரூ ஆர் ஃபால்ஸா, இந்த மாதிரி கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லி understand the question and write the answer. So answer is true or false. Answer is true. Good. And see a third question, 14 is not belongs to C. C elementல 14% ஆயிருக்கு. அவன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரெசென்ட் ஆகலன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் என்ன, ட்ரூ ஆர் ஃபால்ஸா, ஃபால்ஸ். குட். ஃபோர்த் கொஸ்டின், 10 belongs to B. 10 is belongs to B. Yes, it is true. And then fifth question, 5 belongs to B. B செட்டில் 5 இருக்கா, B எங்கே இருக்குது, ஆனால் A செட்டில் இருக்குது. அப்போ அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ ஆன்சர் என்ன, ட்ரூ ஆர் ஃபால்ஸா, ஃபால்ஸ். 0 belongs to B. B செட்டில் 0% ஆயிருக்கா, இல்லை. அப்போ ஆன்சர் என்ன, ட்ரூ ஆர் ஃபால்ஸா, ஃபால்ஸ். குட். த சேம் வே யூ ஷுட் ரைட் த fill in the blanks. fill in the blanks என்ன கொடுத்துருக்காங்க, 3 belongs to which set. 3 எந்த செட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, ஏவா பியா சியா, ஏ. வெரி குட். செகண்ட் கொஸ்டின், 14 belongs to which set, C. குட். 18-B. 18 B செட்டில் இருக்கா, இல்லை. அப்போ அங்கே என்ன பிலாங்ஸ் டு போடணுமா, நாட் பிலாங்ஸ் டு போடணுமா, நாட் பிலாங்ஸ் டு. ஃபோர்த் கொஸ்டின், 4-B. 4 ப்ரெசென்ட் ஆகிருக்கா, ப்ரெசென்ட் ஆகிருக்கா. அப்போ பிலாங்ஸ் டுவா, நாட் பிலாங்ஸ் டுவா, பிலாங்ஸ் டு. குட். See the fourth question, represent the following sets in rooster form. நீ எப்படி எழுத போகிற, you are going to represent the set in rooster form. First of all, understand what is rooster form. A set can be described by listening all the elements of the set. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் செகண்ட் கொஸ்டினில் ரூஸ்டர் ஃபார்ம். ஒன்ஸ் அகெயின் உனக்கு டெஃபினேஷன் ரீகால் பண்ணியிருக்கேன். ஓகே, சி ஃபர்ஸ்ட் கொஸ்டின், A equal to the set of all even natural numbers less than 20. ஓகே, உனக்கு ஈவன் நம்பர்ஸ்னால் என்னென்னு தெரியும். ஸோ ஆன்சர் எப்படி எழுதலாம், என்னென்ன ஈவன் நம்பர்ஸ் இருக்குது லெஸ் தென் 20க்குள்ளே, 2, 4, 6, 8, 10, 12, 14 and then 16. ஓகே, see the second question, y. அந்த சிம்பிள் போட்டிருக்காங்கல்ல, y, அந்த சிம்பிள் என்னன்னு சொல்லுவேன், such that. என்னன்னு சொல்லுவோம், such that. y such that y equal to 1/2n. n belongs to n. அந்த கேபிட்டலில் என்ன, n எதை ரெப்ரசன்ட் பண்ணுவோம், நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, n less than or equal to 5. see just substitute the n value. அந்த n வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணு. n வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, less than or equal to 5. அப்போ என்னென்ன நேச்சுரல் நம்பர் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா, 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுமா, குட், 1லேருந்து. ஸோ அப்போ என்னென்ன வரும், 1, 2, 3, 4 and then 5. அங்கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணு. n-க்கு 1 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் என்ன வரும், 1/2. n-க்கு 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 1/4. n-க்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணால் 1/6. n-க்கு 4 சப்ஸ்டியூட் பண்ணால் 1/8. n-க்கு 5 சப்ஸ்டியூட் பண்ணால் 1/10. ஓகே, நவ் ஆன்சர் என்ன, 1/2, 1/4, 1/6, 1/8 and then 1/10. see the third question, x such that x is a perfect cube. ஓகே, x என்ன கொடுத்துருக்காங்க, பர்ஃபெக்ட் க்யூப். அது எதுக்குள்ளே இருக்குது, 27 less than 216. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு க்யூப் நம்பர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். 27 எதோட க்யூபு, 3 4 3. ஓகே, 216 எதோட க்யூபு, 216, 6ஓட க்யூப். குட். சி இது 4 க்யூப், 3 க்யூப் and then 6 க்யூப். இடையில என்ன நம்பர்ஸ் இருக்குது, 4 and 5. இப்போ 4 க்யூப் என்ன, 64. 5 க்யூப் என்ன, 125. அதுதான் ஆன்சர் உனக்கு. சி ஈக்குவல் டு செட் ஆஃப் 64 and 125. இது ரெண்டு தான் எதுக்குள்ளே இருக்குது, அந்த பர்ஃபெக்ட் க்யூப். 27 less than x less than 216. ஓகே, see the fourth question,
D equal to set of x such that x belongs to z. Z என்ன integers. Good. Integers என்ன both positive and negative numbers. -5 less than x less than or equal to 2. Okay, less than 5 கொடுத்துட்டாங்க. less than 5 என்ன நம்பர்ஸ் இருக்கும்? -4 -3 -2 -1 and 0 1 and 2. ஏன் அங்கே -5 ப்ரெசென்ட் ஆகலை, இங்கே 2 மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு? தெரியுதா உனக்கு? அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? லெஸ் தென் கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? லெஸ் தென் ஆர் ஈக்குவல்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது 2வும் உண்டுன்னு அர்த்தம். சரியா? வெரி குட். See the next question. Represent the following sets in a set builder form. First of all, set builder formனா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. All the elements can be described by the rule. ரூலை வச்சு டிஸ்கிரைப் பண்ணுறது என்ன? set builder form. ரூலை வச்சு டிஸ்கிரைப் பண்ணுறது என்ன? set builder form. Okay. See the first question. The set of all cricket players in India who scored double centuries in one day international. Okay. இதை எப்படி சார் நான் ரூலில் எழுதலாம்? இப்போ x such that x is a Indian player who scored double centuries in one day international. Okay. இங்கே x தான் என்ன? that Indian player. Can you understand? இப்படி தான் அந்த ரூல் எழுதணும். சரியா? See the second question. C equal to 1/2 2/3 3/4 and then etc. அப்படி கொடுத்துருக்கும் போது நம்ம ஃபோர்த் கொஸ்டினில் செகண்ட் ஒன் பார்த்தோம் தெரியுமா? அந்த மெத்தடில் இங்கே ஆன்சர் எழுதணும். n belongs to natural numbers. அங்கே என்ன இருக்குது? 1 2 3ன்னு இட் இஸ் இன்க்ரீஸிங் நம்பர் வைஸ் வந்துட்டுருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு n/n+1. மேலே 1 போட்டால் என்ன வரும்? கீழே 2 இருக்குது. ஸோ n/n+1. ஓகே, நீ அங்கே என்ன வேல்யூ வேணால் சப்ஸ்டியூட் பண்ணி பாரு. இங்கே 3 n = 3 சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் என்ன வரும்? 3/3+1. 3/3+1 என்ன? 3/4. சொல்கிறது புரியுதா உனக்கு? ஓகே, குட். நெக்ஸ்ட்டு D equal to set of all Tamil months in a year. ஆல் தமிழ் மந்த்ஸ் அதை சேம் ஃபஸ்ட் கொஸ்டின் எழுதுனல்ல, அதே மெத்தடில் எழுதணும். x such that x is a Tamil month in a year. Okay, same here you should write the fourth question answer. See the sixth question. Represent the following set in descriptive form. இப்போ ஃபஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா உனக்கு என்ன தெரியும்? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம்னா என்ன? செட் இஸ் டிஸ்கிரைப்ட் இன் வேர்ட்ஸ். வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துருக்க செட்டை வேர்ட்ஸில் டிஸ்கிரைப் பண்ணணும். சொல்கிறது புரியுதா? இது வந்து எப்படி தெரியுமா? ஒரு பிக்சர் கொடுத்து அதை பார்த்து எழுதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்க செட்லேருந்து உனக்கு என்ன பண்ண தெரியும்னா டிஸ்கிரைப் இன் வேர்ட்ஸ். நீ வேர்ட்ஸில் டிஸ்கிரைப் பண்ணணும். See the first question. P equal to January, June, July. இதெல்லாம் என்னென்னு தெரியுமா? உனக்கு மந்த்ஸ்ன்னு நல்லாவே தெரியும். சரி, அதுலேயே 3 மந்த்து மட்டும் கொடுத்துருக்காங்க. இது எப்படி நம்ம வேர்ட்ஸில் எழுதலாம்? ஓகே, see that answer. P is a set of English months beginning with J. ஓகே, அந்த 12 மந்த்ஸில் இந்த 3 மந்த் மட்டும் தான் எப்படி இருக்கும்? ஜேல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ we can write a set of English months beginning with J. Okay, see the second question. Q equal to set of 7 11 13 17 19 23 29. ஓகே, இது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு நமக்கு பார்த்தாலே தெரியுது. நம்பர் விச் இஸ் divisible by the same number. ஸோ இது ஏன் சார் ப்ரைம் நம்பர் ஸ்டார்ட் ஆகிற நம்பரும் இல்லை, அவங்க பாதி வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ we can write Q is a set of all prime numbers between 5 and 31. 2 prime numbers. இந்த 2 prime நம்பருக்கு இடையில தான் அந்த நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, செக் பண்ணி பாரு. ஓகே, see the fourth question. R equal to x such that x belongs to n. X is less than 5. We can write numbers உனக்கு என்னென்ன தெரியும்? natural numbers. Same, less than 5. R is a set of all natural numbers less than 5. Okay, see the next question. S equal to x such that x is a consonant in English alphabets. The same answer is S is a set of all English consonants. Okay, இந்த மாதிரி இந்த 3 ஃபார்ம் என்னென்ன ஃபார்ம் பார்த்துருக்கோம்? நம்ம ரூஸ்டர் ஃபார்ம் பார்த்தோம், அண்ட் தென் செட் பில்டர் ஃபார்ம், அண்ட் தென் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். இந்த 3 ஃபார்ம்லேயுமே உனக்கு என்ன கொஷின்ஸ் கொடுத்தாலும் எழுத தெரியணும். அதே மாதிரி ஃபஸ்ட் கொஷின் என்ன? செட் ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு அது செட்டாக நாட் அ செட்டாக அதுவும் உனக்கு டிட்டர்மைன் பண்ண தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் இதை தான் நீ இந்த 4 திங் தான் லேர்ன் பண்ணியிருக்க. ஃபஸ்ட் என்ன? விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் ஆர் செட். செகண்ட் ஒன் ரூஸ்டர் ஃபார்ம். தேர்ட் ஒன் செட் பில்டர் ஃபார்ம். ஃபோர்த் ஒன் ஆன்சர் என்ன? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். ஓகே, நடத்துனது உனக்கு புரிஞ்சுதா? ஓகே, குட். தேங்க்யூ.